ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் வகுப்புக்கான எக்ஸாம்க்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 12ஆம் வகுப்பில் ஃபெயிலான மாணவர்களோ இல்லை அப்படின்னா நான் எக்ஸாம் எழுதணும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய தனித்தேர்வர்களோ நீங்கள் வந்துட்டு இதில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் எங்கே அப்ளை பண்ணணும், எப்போ போய் அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த ஒரு வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஆரம்பிக்கலாமா? இந்த முறை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 செக் வச்சுருக்காங்க. என்னது அப்படின்னா, முறையாக இப்போ தான் நான் எக்ஸாம் எழுத போகிறேன், 12ஆம் வகுப்பு எக்ஸாம் இப்போ தான் எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 11ஆம் வகுப்புக்கான எக்ஸாம் எழுதணும். அதில் பாஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு 12ஆம் வகுப்புக்கான எக்ஸாம் வந்துட்டு எழுத முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஓல்டு சிலபஸில் நீங்கள் எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓல்டு சிலபஸில் எக்ஸாம் வந்துட்டு நடக்காது. உங்களுக்கு புது சிலபஸ் இப்போ இருக்கிற சிலபஸில் தான் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாம் வந்து நடத்தப்படும். சரிங்களா? அதே மாதிரியவும் ஓல்டு பேட்டர்ன் யாரெல்லாம் 200 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகிருக்கீங்களோ உங்களுக்கும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 90க்கு 70 அப்படிங்கிற இந்த பேட்டர்ன் அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாம் வந்து நடத்துவாங்க. உங்களுக்கு 200 மதிப்பெண் அடிப்படையில் எக்ஸாம் வந்துட்டு நடத்தப்படாது. ஸோ அதனால் இப்போ இருக்கக்கூடிய சிலபஸை எடுத்து நீங்கள் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு முன்னாடி நேரம் குறைவாக இருக்கிறதுனால நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டு வந்துட்டு படிங்க. சரிங்களா? டீட்டெயில்ஸை பார்ப்போமா? 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு இந்த 3 வகுப்புகளுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணுற டேட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சேம் தான். சரிங்களா? 6/12/2024 வெள்ளிக்கிழமையிலேருந்து 17/12/2024 செவ்வாய்க்கிழமை வரைக்கும் நீங்கள் வந்துட்டு போய் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த நாட்களில் 8/12/2024 மற்றும் 15/12/2024 ஞாயிற்றுக்கிழமை, இந்த 2 நாளுமே ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாட்களில் மட்டும் நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா இது வந்துட்டு விடுமுறை நாள். சரிங்களா? நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான டைம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 11 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் நீங்கள் வந்துட்டு போய் அப்ளை பண்ணிக்கலாம். எங்கே ப்ரோ போயிட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் சர்வீஸ் சென்டர் வந்துட்டு இருக்குது. சரிங்களா? நீங்கள் வந்துட்டு அங்கே தான் போயிட்டு வந்து அப்ளை பண்ண முடியும். அந்த சர்வீஸ் சென்டர் லிஸ்ட்டு வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா கீழே ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், அதை டச் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமான மக்கள் வந்துட்டு இருக்கீங்க. ஒன்று வந்துட்டு ஆல்ரெடி எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆனவங்க, இன்னொன்று வந்துட்டு நான் இப்போ தான் புதுசாக எழுத போகிறேன் அப்படின்றவங்க. சரிங்களா? இந்த ஆல்ரெடி எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆனவங்க வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்தந்த சப்ஜெக்ட்ஸ் எதில் ஃபெயில் ஆயிருக்கீங்களோ அதை மட்டும் எழுதிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது ஒரு பாடத்துக்கு 50 ரூபா ப்ளஸ் இதர கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 35 ரூபா வசூல் பண்ணுவாங்க. அது போக ஆன்லைன் பதிவு கட்டணம் 70 ரூபா. சரிங்களா? இப்போ உங்களுக்கு 2 பாடம் அப்படின்னா 2 பாடத்துக்கு 100 ரூபா ஆயிருமா? ஒவ்வொரு பாடத்துக்கும் 50 அப்படின்னா 2 பாடத்துக்கு சேர்த்து 100 ரூபா ப்ளஸ் வந்துட்டு இதர கட்டணம் ஒரு 35, ஆன்லைன் பதிவு கட்டணம் 70. நீங்கள் எவ்வளோ பாடம் வச்சுருக்கீங்களோ அது கூட 105 ரூபாய் நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா? இது வந்துட்டு உங்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு. இதில் வந்துட்டு ஒரு குறிப்பு என்ன அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு பள்ளி மாணவராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்கள் தலைமை ஆசிரியர்கிட்ட வருகை பதிவு சான்றெல்லாம் வாங்கி கையெழுத்து வாங்கி இந்த அப்ளிகேஷனில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அட்டாச் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ வந்துட்டு புது மாணவர்கள், அதாவது நான் இப்போ தான் எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய மாணவர்கள், நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா தேர்வு கட்டணம் வந்துட்டு 150 ரூபா, இதர கட்டணம் வந்துட்டு 35 ரூபா, ஆன்லைன் பதிவு கட்டணம் 70 ரூபா, மொத்தமாக 255 ரூபா பே பண்ணணும். சரிங்களா? இந்த தேர்வு கட்டணம் 150 ரூபா அப்படிங்கிறது ஒரு பாடத்துக்கா இல்லை எல்லாமே சேர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் விசாரிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரே லைக் மட்டும் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ஃபெயிலான உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இதே மாதிரியே 11ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்புக்கு நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். நன்றி.